இந்த ஃபங்க்ஷனில் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. மகாபலிபுரம் கன்ஃப்ளூயன்ஸ் ஹாலில் எம்பி சிவி சண்முகம் சார் அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக 21 பிளேட்ஸ் கேட்டு நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நம்மளும் கிளம்பிட்டோங்க. ஏர்லி மார்னிங் அரவுண்ட் 5:30க்கே நம்ம செங்கல்பட்டு டோல் ரீச் ஆகிட்டோங்க. அங்கேருந்து ஹாலுக்கு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஃபேமிலிங்காட்டி ரோடில் போத் சைட்ஸ் நம்ம பெரிய பெரிய பேனர்ஸ் அண்ட் கட் அவுட்ஸ் இருக்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டங்காட்டி மகாபலிபுரமில் சன்ரைஸ் பார்க்கலான்னு ஷோர் டெம்பிளுக்கு போயிருந்தோங்க. எவ்வளோ தாட்டி மகாபலிபுரம் போயிருந்தாலும் ஒரு சில ஸ்பாட்ஸ் எப்போவுமே என் மெமரியில் இருந்து போகாது. ஸோ அதனால் அப்பப்போ விசிட் பண்ணிட்டு வருவோம். நம்ம போனது மழை சீசனுங்காட்டி ஒரு அழகான சங்குனத்தையே அங்கே பார்க்க முடிஞ்சிச்சுங்க. இந்த கடற்கரை கோயிலை பார்க்கும்போதெல்லாம் பல்லவ மன்னனோட கற்பனை திறனை பார்த்து வியப்பும் ஆச்சரியமும் அதிகமாயிட்டே தான் இருக்குங்க. தமிழர்களோட கட்டிடக்கலைக்கும் கற்பனை திறனுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இந்த கோயில் விளங்குதுங்க. எல்லா சிற்பத்தையும் வியந்து பார்த்துட்டு அங்கே நின்று ஒரு வீடியோ கூட நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. கடற்கரை கோயிலை பார்த்தாச்சு, கடற்கரையை பார்க்காம போக முடியுமா? ஸோ டைரெக்டாக பீச்சுக்கு சன்ரைஸ் பார்க்கலான்னு போயிருந்தோங்க. பட் சன்ரைஸ் பார்க்க முடியல. ஆனாலும் அந்த கடலோட பிரம்மாண்டமும் அலைகளோட சத்தமும் மனசுக்கு ஒரு விதமான அமைதியும் நிறைவையும் தந்துச்சுங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் மனசில் கேப்சர் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆடின உடனே பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்குவார் இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம். இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்திரன் தேவைக்கு அதிகமான மலையை பெய்ய வைக்கிறாரு. அங்கே இருக்கிற கோபியர்கள், ஆடு மாடுகள் இவை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணர் தன்னோட இடது கையால் கோவர்தன மலையை தூக்குவார். ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாருமே காப்பாற்றப்படுறாங்க. இந்த காட்சியை தத்ரூபமாக சிலை வடிவில் அங்கே வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சுங்க. அடுத்த மண்டபத்தில் இருக்க சிற்பம் என்னென்னா, மகாபாரத போகிறப்போ அர்ஜுனன் பாசுபத ஆயுதத்தை சிவபெருமான் கிட்ட வாங்குறதுக்காக ஒத்த காலில் நின்று தவம் புரியிற மாதிரியான ஒரு காட்சி தாங்க. இதை பார்க்க எல்லா தேவர்களும் விரைந்து இதை பார்க்குற மாதிரியான ஒரு சிற்ப காட்சி தான் இங்கே அமைச்சிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்பவே வியப்பாக இருக்குங்க. தேவர்கள் எல்லாம் அர்ஜுனனை பார்க்க போகும்போது நான் மட்டும் இங்கே வேற ஒரு சிற்பத்தை தேடிட்டு இருந்தேங்க. ஆமாங்க, இந்த குரங்கு பேன் பார்க்குற சிற்பந்தான். என்னோட தமிழ் புக்கில் மகாபலிபுரம் பாட புத்தகத்தில் இந்த மாதிரியான ஒரு சீன் வரும். ஸோ எத்தனை பேர்த்துக்கு இது ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததாக கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை கல்லை பார்க்க தான் போயிருந்தோங்க. என்னதான் கிருஷ்ணருக்கும் இந்த கல்லுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைனாலும் இந்த கல்லை கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை கல்லுன்னு தான் மக்கள் கூப்பிடுறாங்க. 5 அடி உயரம், 6 அடி அகலம், 250 டன் இருக்கிற இந்த கல் ஒரு விதமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இன்னொரு பாறை மேலே ஆடாமல் அசையாமல் நின்றுட்டுருக்குங்க. இதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்லங்க. கவர்மெண்ட் பாதுகாப்புக்காக இந்த கல்லை நகர்த்த கூட முயற்சி பண்ணாங்க. ஆனால் இது சக்ஸஸ் ஆகலை. ஸோ நம்மளும் அந்த கல் முன்னாடி நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக ஈவெண்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஹாலை ரீச் பண்ண உடனே ஒரு பெரிய ஏர் பலூன் பார்க்க முடிஞ்சிச்சுங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி 20,000+ கெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே 2 பிரம்மாண்டமான டைனிங் ஹால் செட்டப் போட்டுட்டு இருந்தாங்க. க்ரௌடை சமாளிக்கிறதுக்காக டைனிங் ஹால் தனியாகவும் ரிசப்ஷன் ஹால் தனியாகவும் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹால்குள்ளே என்ட்ரி ஆனவங்க. கிளைண்ட்டோட தீம் ரெட் கலர்னுங்காட்டி என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளவர்ஸ், கிளாத்ஸ் எல்லாமே ரெட் கலராகவே இருந்துச்சு. ஹால்குள்ளே என்ட்ரி ஆனப்போ நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. நான் அவங்கள எல்லாமே கெஸ்ட்டுன்னு நினச்சேன். பட் அப்போ தான் தெரிஞ்சிச்சு எல்லாருமே அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டாஃப்ஸுன்ட்டு. ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சுங்க. பிலீவ் இட் ஆர் நாட் 1000+ ஸ்டாஃப்ஸ் மட்டுமே அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது சிவி சண்முகம் சாரை பார்க்க முடிஞ்சிச்சு. அவரோட ஆதரவாளர்கள் கூட அவர் அங்கே நின்று அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாருங்க. எம்பி வீட்டு ஃபங்க்ஷன் 20,000+ கெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இப்படி தான் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள், நடக்கக்கூட இடம் இல்லாமல் அவ்வளோ க்ரௌடுங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. 4 மணிலேருந்தே கெஸ்ட் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் இவ்வளோ கூட்டத்தை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாநாட்டுக்கு போகிற ஒரு ஃபீல் தாங்க இருந்துச்சு நமக்கு. எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஹால்குள்ளே போகிறத பார்க்கும்போதே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சுங்க நமக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்மளோட பிளேட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சைட் பை சைட் முடிச்சிட்டோங்க. 4:30க்கெல்லாம் பிளேட்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்த விநாயகர் கோயில் முன்னாடி நம்மளோட பிளேட்ஸ் எல்லாமே வச்சு அங்கிருந்து மண்டபத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு பிளான் தான் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும்
அக்ரலிக் கட் அவுட்ஸ், அன்னப்பச்சி கட் அவுட்ஸ், பேரட் கட் அவுட்ஸ்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கட் அவுட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இவங்களோட பிளேட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோங்க. பிரைடை வெல்கம் பண்ணி பிளேட்ஸை ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போக மேலத்தாளம் அதோட செண்டை மேளம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மேலத்தாளம் அண்ட் செண்டை மேளத்தோட அந்த மியூசிக் நமக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும். என்ன மாதிரி தான் உங்களுக்கும் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 1 by 1 மேலத்தாளம் அண்ட் செண்டை மேளம் ஷோவே அங்கே நடந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ஷோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி முடிக்கும்போது பிரைட் அவங்க ரிலேஷன்ஸோட பூஜைக்காக கோயிலுக்கு வந்துட்டாங்க. கோயிலில் நம்மளோட பிளேட்ஸ் எல்லாமே வச்சு பூஜையெல்லாம் பண்ணி ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த செரிமனி ஸ்டார்ட் ஆச்சுங்க. கோயிலில் இருந்து ஹாலுக்கு ஒரு கிராண்டான ரெட் கலர் ஃப்ளவர் ஷேடரில் தான் பிரைட் என்ட்ரி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, 21 ரெட் கலர் சாரீ கட்டின கேர்ள்ஸும் நம்மளோட டெக்கார் தீம் பிளேட் கேரி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிரைடுக்கும் க்ரூமுக்கும் ஆரத்தி எடுத்து ஹால்குள்ளே வெல்கம் பண்ணாங்க. இங்கே தாங்க நம்ம எதிர்பார்க்காத அந்த பெரிய ட்விஸ்ட்டே இருந்துச்சு. இவ்வளோ க்ரௌடில் நம்மளோட 21 பிளேட்ஸையும் கோயிலிருந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வரவே வெல்கம் கேர்ள்ஸ் ரொம்பவே சிரமப்பட்டுட்டாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடில் நம்மளோட பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஸோ அதனால் கிளைண்ட் நம்மக்கிட்ட அரேஞ்சே பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. பிளேட்ஸை நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியலைங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தாங்க. இருந்தாலும் அங்கே விந்தியா மேம் அண்ட் எஸ்பி வேலுமணி சார் இவங்க எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப ஹாப்பி. கிராண்டான பிளேட் டெக்கரேஷன்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது உட்ஸோ பிளேட் டெக்கரேஷன்ஸுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ராதிகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.